கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காயை வச்சு ஒரு பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவும் தேவைப்படாது. ஒரே ஒரு மசாலா வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்திருக்கோம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. பூண்டு வறுந்ததுக்கப்புறம் அது கூடவே 2 அல்லது 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த புடலங்காயோட பிரட்டல் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புடலங்காயோட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி நம்ம நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவைக்காக தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏன் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறோன்னா அப்போ தான் அளவாக இருக்கும். இல்லைன்னா வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் உப்பு சுவை அதிகமாக இருக்கும். நம்ம புடலங்காய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது வெங்காயத்தில் உப்பு சுவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், காயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எப்போதுமே நம்ம அளவாக உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா மெலிசாக இது போல் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஆயில்லையே நல்லா இந்த காய் வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. காயிலிருந்து தண்ணியெலாம் விட்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், காயில் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஓரங்களில் பாருங்கள் கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி மட்டும் சேர்த்தா போதும். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். புடலங்காயை நம்ம லைட்டாக இந்த மிளகாத்தூள்லேயே நல்லா பிரட்டல் மாதிரி வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி இதை சாதத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். இதை நம்ம வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட இந்த ஒரு பொரியலாக பயன்படுத்திக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாக பயன்படுத்த போகிறீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெரைட்டி ரைஸ்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரும்போது தான் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடையில நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம பூண்டு நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறதுனால அந்த சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்ப சுவையாகவே இருக்கும். வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே கூட இதை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். நான் இப்போ மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருந்தோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிட்டேன். கடைசியாக இதில் 2 கொத்து போல் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான புடலங்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு.